ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். போன வாரம் நாம் பார்த்த அதே தலைப்பினுடைய மீதி பகுதியை பார்க்க போகிறோம். அம்மா நீங்கள் அர்ச்சனாவுடைய இல்லையா? ஓகே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கண்களை திருப்பலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அப்படின்ற இந்த பகுதி ஒரு காரியம். பின்னாடி இருக்கிற பிள்ளைகள் கிரண், சஜின், அப்புறம் விவேக், கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம். இங்கே நிறைய சேர்ஸ் இருக்குது. கம் ப்ளீஸ் ஒபே அண்ட் கம் ஃபார்வர்ட். பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க தம்பி, வாங்க. முன்னாடி நிறைய சேர்ஸ் இருக்குது. முன்னாடினா அது முன்னாடி இல்லவே இல்லை. 10th ரேங்க்லேருந்து 9th ரேங்க் வாங்குறது முன்னாடி இல்லை, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது தான் முன்னாடி. சரி, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். நாம் சபையினுடைய வளர்ச்சிக்கான அல்டிமேட் குரோத் மாடல் அப்படின்னு போன வார தலைப்பில் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? சபையினுடைய வளர்ச்சிக்கு ஆண்டவர் தருகிற சாவிகள் அல்லது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் முதலாவது 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒரு 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். என்னென்ன 3 காரியம் பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அவர்களுக்குள்ளாய் ஒரு மனம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சபை வளருகிறதற்கு. ஏன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியத்தையும் ஆசையையும் கொடுக்குற ஒரு காரியம். என்னென்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த 3000 பேர் ஒரே மெசேஜில் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா, முதலாவது பரவி இருந்த யூதர்கள் எல்லாம் எருசலேமுக்கு தேவனுடைய பஸ்காவை கொண்டாடும்படியாக பெந்தேகோஸ்தே நாள் அன்று எல்லாரும் என்ன பண்ணாங்க? பிரிந்திருந்தவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள், அதாவது 50வது நாள்ன்றது எந்த கணக்குல இருந்து அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாளில் எருசலேமில் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? கூடி வந்தாங்க. ஒருவேளை நான் போகிறது உங்களுக்கு வேகமாக தோணுது அப்படின்னா, போன வாரம் மெசேஜை இந்த வாரமாவது சஜின் அப்லோட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரத்தினுடைய மெசேஜை நீங்கள் தெளிவாக கேட்க முடியும். அதனுடைய கண்டினியூவேஷனை நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஷார்ட்டாக ரேப் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னைக்கான வார்த்தைக்குள்ளாய் போக போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா, 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் அன்று சிதறடிக்கப்பட்ட சீஷர்கள் எல்லாம், யூதர்கள் எல்லாம் எங்கே வராங்க? எருசலேமுக்கு வராங்க. எருசலேமுக்கு யூதர்கள் எல்லாம் எருசலேமுக்கு வந்து எதுக்காக வராங்கன்னா, தேவனுக்கு நன்றி பலி செலுத்த வராங்க. ஏன் நன்றி பலி செலுத்துறாங்க? ஏன்னா இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை சங்கார தூதன் வந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எகிப்தியர்களை அழிக்கிறதற்காக சங்கார தூதனை அனுப்புறாரு. அப்போ யார் எகிப்தியன், யார் ஆண்டவருடைய பிள்ளைன்றத டிஃபரன்ஸ் காட்டும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உங்க வீட்டினுடைய நிலக்கதவுகளில் என்ன பண்ணுங்க? ஆட்டின் ரத்தத்தை பூசுங்க. ஆட்டின் ரத்தம் பூசப்பட்ட இடம் தேவனுடைய பிள்ளைகளுடைய இடம்னு சங்காரத்துதனுக்கு தெரிந்து அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அந்த வீட்டில் யாரையும் கொலை செய்யாமல் அல்லது மரணத்தை கொண்டு வராமல் அந்த இடத்தை விட்டு பாஸ் ஓவர் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த
ரத்தத்தை பூசுகிற காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். ஸோ ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்க, ஆண்டவரே இந்த பாஸ் ஓவர் நீங்க எங்க மேல, எங்க முன்னோர்கள் மேல கிருபையா இருந்து பண்ணினதினால நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்படின்றத கொண்டாடுகிறது தான் பஸ்கா அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் 50வது நாளில் கொண்டாடுறாங்க. அந்த 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். அந்த 50வது நாள் என்ன நாள்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுலேருந்து எண்ணி 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். ஸோ அந்த 50வது நாளில் தான் சிதறடிக்கப்பட்ட எல்லா யூதர்களும் எங்கே வராங்க? எருசலேமுக்கு வராங்க. ஏன்னா அன்னைக்கு முன்னோர்களுக்கு செய்த நன்மைக்கு நன்றி செலுத்தும்படியாக. ஒருவேளை சங்கார தூதன் இவர்களை கொலை பண்ணியிருந்தா இன்னைக்கு சந்ததியே என்ன பண்ணியிருக்காது, இருந்திருக்காது. ஆண்டவரே நீங்க கிருபையா எங்க முன்னோர்களை பாதுகாத்ததுனால்தான் இன்னைக்கு நாங்க இங்க இருக்கோன்னு நன்றி செலுத்த என்ன பண்றாங்க? எருசலேமுக்கு நன்றி பலிகளை கொண்டு பெந்தேகோஸ்தே நாளை செலிப்ரேட் பண்ண வராங்க. ஸோ பெந்தேகோஸ்தே நாள் என்பது புதிய ஏற்பாடு செலிப்ரேட் பண்ணுற, புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் செலிப்ரேட் பண்ணுற நாள் அல்ல. பெந்தேகோஸ்தே நாள் என்பது பழைய ஏற்பாட்டின் ஜனங்கள் செலிப்ரேட் பண்ண நாள். போன ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? பெந்தேகோஸ்தே நாள், கரெக்டா? ஸோ ஆனால் நாம் பார்த்தோம், நாம் பெந்தேகோஸ்தே நாளை செலிப்ரேட் பண்ணலை. நாம் எந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தோம்? ஆவியானவர் தந்தருளப்பட்ட நாளை செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல ஏன் ஆண்டவர் அந்த பெந்தேகோஸ்தே நாளை சூஸ் பண்ணார்னா, அன்னைக்கு தான் எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கிறாங்க, கரெக்டுங்களா? பெந்தேகோஸ்தே நாளை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க ஏன் சூஸ் பண்ணாரு? ஏன்னா அன்னைக்கு தான் எல்லாரும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றா வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சீஷர்கள் கூட அன்னைக்கு தான் ஒன்றாய் வந்திருக்கிறாங்க. ஒன்றாய் வந்து மேலறையில், ஹிஸ்டரியின் படி அந்த மேலறையில் அவங்க ஒரு நாள் ஜெபிச்சு பரிசுத்த ஆவியானவர் வரல. எத்தனை நாள் ஜெபிச்சு பரிசுத்த ஆவியானவர் வந்தார்? 10 நாட்கள் அவர்கள் ஜெபிச்சு காத்திருந்ததுனால அங்கே யார் வந்தா? பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஸோ பழைய ஏற்பாடு பெந்தேகோஸ்தேன்ற நாளை கொண்டாடினாங்க. ஆனால் அவர்கள் ஒன்றாய் இணைந்து ஜெபித்த அந்த நாளில் யார் கொடுக்கப்பட்டா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். தயவு செய்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, பதில் சொல்லணும், கவனிக்கணும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளில் என்ன பண்ணியிருக்காரு? கொடுக்கப்பட்டிருக்கார். ஸோ 3+9 ஸ்ட்ராட்டஜி, 3+9 சாவிகள், கீ, சபை வளர்கிறதற்கான 3+9 கீயை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி போன வாரம் சொல்லியிருந்தோம். ஸோ முதலாவது ஒருமனப்பட்டார்கள், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் என்ன பண்ணாரு? இறங்கினாரு. மூன்றாவது அங்கே எவிடென்ஷியலா சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நடந்தது. சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ்னா என்னது? அற்புதங்களும் அடையாளங்களும். என்னென்ன அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அடுத்தது 17 கலிலேய மொழிகளை இந்த யூதர்கள் பேசினாங்க. அப்போ லோக்கலா அங்க இருக்கிற எருசலேம் ஜனங்களுக்கு என்னடா எங்க இருந்தோ வந்தவங்கலாம் நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ் ரொம்ப குளிர்தா, அங்க போய் உட்காந்துக்கோ. அங்க அந்த 17 மொழிகளை பேசின பொழுது இந்த லோக்கல் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆச்சரியம் ஆயிடுச்சு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போ டக்குன்னு நான் கீர்த்தி கிட்ட வந்துட்டு, கீர்த்தி இந்த லாங்குவேஜ் நான் வந்து தெலுங்கு பேசுனேன்னா ஐ திங்க் எல்லாருக்கும் குளிர்தான், அந்த அம்மாவுக்கு கூட குளிர்துன்னு நினைக்கிறேன். ஏசி வேணா கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா குறைச்சிடும், ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா அவங்க பாருங்க எந்திரிச்சே போய் நின்றுட்டாங்க. ஆமாம், அங்கே உட்காந்துக்கோங்க, அங்கே குளிராது. நம்ம சர்ச் ஏசி வந்து சம்மரில் ஒர்க் ஆகாது, வின்டரில் பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஹல்லேலூயா. ஸோ என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஸோ கீர்த்தி கிட்ட வந்துட்டு நான் வந்து தெலுங்குல பேசினேன் அப்படின்னா என்ன ஆகிடும்? கீர்த்தி ஆயிடுவா, அக்கா என்னக்கா தெலுங்குல பேசுகிறீங்களே, எப்படி இது சூப்பர் நேச்சுரலே அல்லாமல் வேறொன்றும் இல்லைன்னு என்ன பண்ணிடுவா, சொல்லுவா. அதே போல் அங்கே என்ன ஆச்சு?
17 கலிலேய மொழிகளில் யூதர்கள் எங்கேருந்தோ வந்தவங்க பேசும்போது அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சைனை பார்த்து இந்த ஜனங்களுக்கு இது பரிசுத்த ஆவியானவர் தான், இது ஆண்டவர் தான் தெரியுது. கரெக்டுங்களா? ஸோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட சைன் 3 காரியங்கள் நடக்குது. 3000 ஜனம் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னாடி 3 காரியங்கள் நடக்குது. என்னென்ன? 1 ஒரு மனோ, 2வது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், 3வது என்னது? அற்புதங்களும் அடையாளங்களும். என்னென்ன அற்புதங்களும் அடையாளங்களும்? அக்கினி இறங்குகிறது. அடுத்தது பற்பல பாஷைகளில் ஜனங்கள் பேசுகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு கூடி வராங்க ஜனங்க. அதுக்கு தான் நாம் சொன்னோம், என்னது? திருவிழாவை போல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது இங்கே வானத்திலிருந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி அக்கினி எங்கே தான் இறங்குச்சுன்னு லேவியராகமம்ல எழுதியிருக்குன்னா தேவாலயத்தின் மேலே மட்டும்தான் அக்கினி இறங்குச்சு. எங்கே மட்டும்தான் அக்கினி இறங்குச்சு? தேவாலயத்தின் மேலே மட்டும்தான் அக்கினி இறங்குச்சு. இன்ஃபேக்ட் ஆண்டவர் இஸ்ரவேலர்களை வனாந்திரத்தில் கூட்டிட்டு போகும்போது அக்கினி இறங்கலை. அக்கினி என்ன பண்ணுச்சுன்னா வழி நடத்துது. மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் வழி நடத்துது. பகலில் மேக ஸ்தம்பம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கோல்டா கிளவுடு, இரவுல வெளிச்சம் தெரியாது, குளிரும், அதனால அக்கினி ஸ்தம்பம். புரியுதுங்களா? டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? வழி நடத்தியிருக்கார். ஸோ அக்கினிய பார்த்ததுக்கான 2 இடம் வானத்திலிருந்து இறங்கி, 1 தேவாலயத்தின் மேல, 2வது வனாந்தரத்தில், 3வது ஒரு இடம் இருந்தது. அது ஒரே ஒரு ஆள் தான் என்கவுண்டர் பண்ணா, அது மோசஸ் முச்சடியின் மத்தியில். ஸோ இப்போ இந்த அக்கினியை பார்த்த உடனே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்குது. ஆனால் அந்த அக்கினி என்னவா இருக்கு? வேற எங்கேயோ இறங்குதே. நம்ம எல்லாரும் எருசலேமுக்கு தான் நம்ம கிஃப்ட்ஸையும் சாக்ரிஃபைஸஸையும் பலிகளையும் தூக்கிட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு நேரம் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் எங்கே அக்கினி இறங்க வாய்ப்பு இருக்கோ அங்கே நாம் நடந்துட்டு இருக்கோம். இங்கே ஏதோ சம்மந்தமே இல்லாமல் வானத்திலேருந்து அக்கினி இறங்குதேன்னு எல்லாருடைய அட்டென்ஷனையும் அந்த அக்கினி வாங்குது. ஆமென். அப்போ அந்த அட்டென்ஷன் அக்கினி வாங்கின பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன். வானத்திலிருந்தெல்லாம் இறங்க வேணாம். இப்படி நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு மாடியில் ஒன்று பற்றிட்டு எரியுது. என்ன ஆகிடுவாங்க? கூட்டம் வந்துருமா? வந்துடாதா? வந்துடும் இல்லையா? காப்பாற்றுறமோ இல்லையோ, ஃபோட்டோ எடுக்கவாது ஒரு கும்பல் என்ன பண்ணும்? நிற்கும். நின்று இப்படி ஒரு இன்சிடெண்ட் எங்கள் ஏரியாவில் நடந்திருக்குன்னு இன்ஸ்டாகிராம் போஸ்ட். அப்போ கூட்டம் உன்னை பார்க்க எப்பவுமே நிற்கிறது வழக்கம். ஆனால் இங்கே அக்கினி எங்கேருந்து இறங்குது? வானத்திலிருந்து இறங்குது. வானத்திலிருந்து இறங்கின எக்ஸ்பீரியன்ஸும் கேள்விப்பட்டதும் எங்கே தான் அப்படின்னா தேவாலயத்தில் தான். அப்போ இங்கே ஆண்டவர் இருக்காரோ அப்படின்னு ஒரு ஜனமும், இங்கே எவனோ எல்லாரும் என்னமோ சண்டா மானா காரான் ஏதோ ஒரு வார்த்தைகளை பேசிட்டு இருக்கானேன்னு அதை பரியாசம் பண்ணவும் ஒரு க்ரௌடு. இப்படி பல பேர், பல 1000 ஜனங்க அங்கே நிற்கிறாங்க. அங்கே தான் பேதுரு அவரோடு கூட சீஷர்களும் எழும்பி என்ன பண்ணுறாங்க? பிரசங்கம் பண்ணுறாங்க. கவனிங்க, பேதுரு தான் லீடர் ஆஃப் த சர்ச். பேதுரு தான் லீட் பண்ணுறாரு. ஆனால் அவரோடு கூட எல்லாரும் எழுந்து, நம்ம போன வாரம் கால்குலேட் பண்ணோம், 3000 டிவைடட் பை 120 is 25, ரைட்? ஸோ மினிமம் ஒரு ஆள் 25 பேருக்காவது மினிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ஊழியம் பண்ணதில், ஒரு சபையாய் சேர்ந்து 120 பேர் ஊழியம் பண்ணதில், ஒரு நாள் ஊழியம் பண்ணினதனுடைய ப்ராடக்ட் எத்தனை பேர்? எவ்வளோ பேர்? 3000 பேர். ஃபோனில் பைபிள் பார்க்கலன்னா ப்ளீஸ் கீப் இட் டவுன். எவ்வளோ பேர்? 3000 பேர். அப்போ இப்போ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியில் வந்த ப்ராடக்ட் நம்பர் என்ன? 3000 பேர். ஆனால் அடுத்தது சபை வேலை செய்யுது. சபைனா அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த 120யோட. அப்படி அந்த 120யோட வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நடக்குது ஒரு ரிசல்ட். அது என்ன அப்படின்னா 47வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அனுதினமும் சபையில் கர்த்தர் அனுதினமும் சபையிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில என்ன பண்ணிட்டு வந்தாரா? சேர்த்து கொண்டு வந்தார். ஸோ ஒன் டே இன்சிடென்ட், ஒன் டே மினிஸ்ட்ரி எவ்வளோ பேரை சேர்க்குது சபைக்குள்ள?
எவ்வளோ பேரை? 3000 பேரை. ஆனா இதே மாதிரி இன்சிடென்ட் சபை மினிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ணும்போது தினம் தினம் நடக்க ஆரம்பிக்குது. அது சபையினுடைய லைஃப் ஸ்டைலா மாற ஆரம்பிக்குது. இந்த மெசேஜை ஆண்டவரே ஊழியத்தை குறித்தும் சர்ச்சை குறித்தும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சபை வளர்ச்சிக்கான அல்டிமேட் மாடல், அல்டிமேட் இப்படி இருந்தாதான் சபை வளரும்னு ஆண்டவர் காண்பித்த, பேசின, வெளிப்படுத்தின காரியத்தை தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் நம்புறேன், ஒரு பேதுருவினால ஒன்றும் பண்ண முடியாது, அல்லது 2-3 பேதுருவினால ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்ய தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு தேவை. ஏன்னா நாம 3000 பேரை பார்த்து ஆச்சரியப்படுறோமே, மொத்த சபையும் ஊழியம் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஜனங்களை சேர்த்து கொண்டே வந்தார். யூசுவலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3000 மேல வெயிட் போட்டு நம்ம அனுதினமும் ஆண்டவர் சேர்த்தாருன்ற ஒரு இடத்த ஏதோ ஒருத்தர் 2 பேரை வாக்கின்ஸா அனுப்பியிருப்பார் போல, அப்படிதான் நம்ம நினைச்சுப்போம். என்ன நினைச்சுப்போம்? ஏதோ ஒருத்தர் 2 பேரை வாக்கின்னா அனுப்பியிருப்பார் போல. போர்டு பார்த்து வந்தேன், பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன், அப்படி வாக்கின்ஸ் அனுப்பியிருப்பார் போல. இல்லை, அனுதினமும் this has become their lifestyle. ஹல்லேலூயா. ஸோ அவ்வளோ ஜனங்கள் தேவனுடைய சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டதற்கு காரணம் என்னன்னா இந்த மீதி 9 ஸ்ட்ராட்டஜி, மீதி 9 கீஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இங்க இருக்கிற எத்தனை பேரு இந்த ஸ்ட்ராட்டஜில நானும் ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த 12 காரியங்கள், 12 கீஸ ஆண்டவர் ஏன் மூலியமாவோ என்ன கொண்டோ இல்ல நானும் அதுல பங்காளரா இருக்கணும். ஆமென். சோ இந்த 9 கீஸ் என்ன? எப்படி அந்த 3000ன்றது ஒரு நாள் லைஃப் ஸ்டைலு, அது மாதிரியே ஒவ்வொரு நாளும் நடக்கிற அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள சர்ச் மூவ் ஆனதுக்கு இந்த 9 ஸ்ட்ராட்டஜிஸ் ஹெல்ப் பண்ணுச்சு சர்ச்சுக்கு. ஏன்னா எப்பவுமே சூப்பர் நேச்சுரல் இஸ் நீடட். ஆனா அடிக்கடி பாஸ்டர் ஒன்று சொல்லுவாங்க, அனாயிண்டிங் இஸ் நீடட். ஆனா அனாயிண்டிங் கூட எது மேட்ச் பண்ணணும்னா கேரக்டர் மேட்ச் பண்ணணும். எது மேட்ச் பண்ணணும்? கேரக்டர் மேட்ச் பண்ணணும். அனாயிண்டிங் கூட கேரக்டர் மேட்ச் பண்ணலனா எனி மூவ் ஆஃப் காட் cannot be permanent. தேவனுடைய எந்த மூவும் பெர்மனண்டா அந்த இடத்துல இருக்க முடியாது. புரியுதா? அதனால தான் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மீட்டிங்னா ஒரு கூட்டம் வரும். ஏன்னா அதெல்லாம் ஒரு நாள் பார்த்து வர கூட்டம். ஆனா அந்த சபையினுடைய கல்ச்சர் இருக்குல்ல, அந்த சபையினுடைய கேரக்டர் இருக்குல்ல, அந்த சபையினுடைய குணாதிசயம் இருக்குல்ல, அந்த சபை மக்கள் இன்னொருத்தர்கிட்ட பழகுற விதங்கள் இருக்குல்ல, அதுதான் ரெகுலரா பீப்புளை கொண்டு வரும். எவ்வளவு பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒருவேளை இங்க வெளியில இருந்து ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கலாம். இங்க இருக்கிற யாரை வேணா கேளுங்க, மோகன்தாஸா இருக்கட்டும், ஜெராடா இருக்கட்டும், விவேகா இருக்கட்டும், அதாவது நீங்க போய் இவாஞ்சலைஸ் பண்ணாம வந்த யாரா வேணா இருக்கட்டும், ஏன் சபைக்கு வரீங்கன்னு நீங்க பர்சனலா அவங்கள கேட்டு பாருங்களேன். எங்கேயோ அவங்களுக்கு யாரோ ஒருத்தரால அவங்க தொடப்பட்டிருப்பாங்க. அந்த கல்ச்சர் பிடிச்சதுனால தான் அவங்க வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சர்ச் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா சர்ச்சில் கல்ச்சர் மாறணும். சர்ச்சில் இருக்கிற நான் கேரக்டர்னு சொல்றது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் டாக்கிங் டு பீப்புள், என்னுடைய ஸ்டைல் ஆஃப் வெல்கமிங் பீப்புள், நான் எப்படி ஜனங்களை வெல்கம் பண்றேன், நான் எப்படி ஜனங்களோட என் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றேன், அந்த கல்ச்சர் சர்ச்சுடைய லாங்குவேஜ் மாறணும். ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபேமிலி சர்ச்சுக்குள்ள வரணும். புரியுதுங்க நான் சொல்றது? அதுதான். சோ அனாயிண்டிங் ஜனங்களை கொண்டு வந்தாலும்
சர்ச்சினுடைய கல்ச்சர் தான் பீப்புளை தங்க வைக்கும். யோசிச்சு பாருங்களேன், நான் எவ்வளோ பேரை சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்தாலும் இங்க இருக்கிறவங்க மூஞ்ச திருப்பிட்டு மூஞ்ச காட்டிட்டு போனீங்கன்னா சர்ச் வளரவே வளராது. நாட் நெசசரிலி ஆக்சுவலி மூஞ்சிய காட்டணும்னு இல்லை, ஒரு ஸ்மைல் கூட, உங்களுடைய ஒரு ஸ்மைல் கூட பீப்புளை இருக்க வைக்கும். உங்களுடைய ஒரு அன்பான ஹாஸ்பிட்டாலிட்டி கூட பீப்புளை இருக்க வைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே அப்படியே கண்களை யோசிச்சு பாருங்க. நம்ம டீன்ஸ் குரூப் பிள்ளைங்கிட்ட கேளுங்களேன், எப்பவுமே கண்களை மூடி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் அப்படியே தான் பேசிட்டு இருக்கோமான்னு. ஆக்சுவலி பிள்ளைங்க இந்த 1 வீக்கா எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் பேக் எல்லாம் பண்ண, பர்சனலாக ஹெல்ப் பண்ண வந்துட்டு இருக்காங்க. We talk everything. We give them space like a family. ஏன்னா எப்பவுமே ஸ்டீஃபனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் அப்படின்னா கண்டிப்பா ஓடிடுவான். சஜினை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் சஜின் அப்படின்னா அக்கா பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவான். கல்ச்சர் தான், சபையினுடைய கல்ச்சர் தான் ஜனங்களை தக்க வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ஒரே ஒரு முறை வரதும், அடிக்கடி உங்க வீட்டுக்கு வர வைக்கணும்னு தோன்றதும் நீங்க அவங்களை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தானே இருக்கு. நான் தண்ணி கொடுக்கறதையே கஷ்டப்பட்டு கொடுத்தேனா எப்படி இருக்கும்? வருவானா கெஸ்ட் மறுபடியும் இன்னொரு வாட்டை உங்க முன்னாடி சிரிப்பான், வெளில போயிட்டு இந்த பொம்பளை வீட்டுக்கு இனிமேட்டு போகவே கூடாது. ஆமாவா இல்லையா? தண்ணி கொடுத்துட்டு கொடுக்கறதையே கஞ்ச பிஸ்னாரித்தனமாக கொடுத்துட்டு, கொடுக்கறதையே ரொம்ப பெருசாக கொடுத்த மாதிரி நினைக்க வச்சுட்டு வரவே மாட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் அதை அப்படியே விழுந்து விழுந்து கவனிக்கிறவங்களுடைய ஆட்டிடியூட் பார்த்துருக்கீங்களா? பெருசாக எதுவுமே இருக்காது, ஒரு சோறு ஒரு குழம்பு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வீட்டை விட்டு போகும்போது அந்த வீட்டில் நீங்கள் போயிட்டு வந்ததுனாலே ஒரு ராஜா ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கும். விழுந்து விழுந்து கவனிக்கிறவங்க. இட் இஸ் நாட் அபவுட் வாட் தே கேவ், என்ன கொடுத்தாங்கன்றது மேட்ரு இல்லை, உங்களை எப்படி ஃபீல் பண்ண வச்சாங்கன்றது மேட்ரு. ஸோ இந்த நான் சொன்னல ஒரு நாள் 3000ன்றது அவங்க லைஃப் ஸ்டைலா, சர்ச்சினுடைய லைஃப் ஸ்டைலா மாறினதுக்கு இந்த 9 ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 9ம் நம்மளை மாத்திக்க வேண்டிய, நாம இன்டென்ஷனலா செய்ய வேண்டிய காரியம். சரி, இன்னொன்று கேட்குறேன். இப்போ கெனடி அங்கிளும் அவங்க ஆண்டி, அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் கடைசியாக போனோம் ரீசெண்டாக. யோசிச்சு பாருங்களேன், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க அவங்க வீட்டில் எல்லாரும். அட்லீஸ்ட் பாஸ்ட் வராங்கன்றதுனாலையாவது மூஞ்சியை காட்டாமல் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சரி, அவங்க வந்துட்டு போட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சைலண்ட் ஆயிடுவாங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி குவைட்டா இருப்பாங்க. நாங்க அப்படியே சந்தோஷம் பொங்கி வழியுது எங்க வீட்டிலன்ற மாதிரி தான் காமிச்சுப்பாங்க. ஏன்னா கெஸ்ட்டை அஃபெண்ட் பண்ணிடக்கூடாது. இட்ஸ் அ இன்டென்ஷனல் சாய்ஸ். எனக்குள்ள வரவங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒயிட் சாரி போட்டு ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. வாட் இஸ் த இன்டென்ஷனல் சாய்ஸ் சர்ச் எடுக்குது அவங்கள வெல்கமிங்கா ஃபீல் பண்றதுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சென்ஸ் ஆஃப் ஃபேமிலி சர்ச்க்குள்ள இல்லைன்னா சர்ச் வளராது. See, we believe in signs and wonders. ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார், சூப்பர் நேச்சுரல் செய்கிறார். We believe in all that. But let me tell you, sense of family-யும் culture of language-ம் சர்ச்க்குள்ள வளரலனா சபை வளராது. ஹல்லேலூயா. நான் வருவேன், நான் கையை தூக்குவேன், ஆராதிப்பேன், ஏன் வேலை முடிஞ்சிச்சு, I will go back. I'm sorry, church will not grow because of you. யாரால வளரும் தெரியுமா? யாரு அந்த சென்ஸ் ஆஃப் ஃபேமிலியை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களால தான் வளரும். ஆமென். ஸோ இந்த 9 ஸ்ட்ராட்டஜியை சபை ஒவ்வொரு நாளும் பண்ணினது பார்க்கலாம் என்னென்ன அப்படின்ட்டு. அதை தான் இப்போ நம்ம டிக்ளரேஷனாக ஆரம்பிச்சிருக்கோம். நான் நம்புகிறேன்
உபாகமமே டிக்ளேர் பண்ணி இன்னைக்கு வந்து நிற்கிறோம். வானகரத்தில் ஒரு இடத்த பிடிச்சிட்டு வந்து நிற்கிறோம். நான் நம்புகிறேன் அப்போஸ்தலர் 2 டிக்ளேர் பண்ணி அந்த எக்ஸ்பான்ஷன்லேயும் வந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், டிக்ளேர் பண்ணும்போது பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் இப்போ இல்லைனாலும் எப்பயாவது நான் டிக்ளேர் பண்ணதில் நிற்பேன். ஆமென். நான் சொல்கிறேன், டிக்ளரேஷன் ஆரம்பிச்சப்ப நம்மளோடு கூட நம்ம சபையில் இருந்தவங்க மேபி இப்போ இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா இப்போ டிக்ளரேஷன் ஆரம்பிக்கிறப்ப நம்மளோடு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய அது நடந்தே தீரும். நேற்று தானே யூத் குரூப்பில் ப்ரேயர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். we were discussing things. அப்போ ஒரு பையன் கேட்டான், ஆல்வின்னு, ப்ரேயர் எண்ட் ஆகுமா அப்படின்னு. அப்போ ஃபிசிக்ஸ் பிரகாரம் சவுண்ட் வேவ் cannot end. ஃபிசிக்ஸ் பிரகாரம் சவுண்ட் வேவ் cannot end. சரி, அதெல்லாம் பார்க்க வேணாம். வாயிலிருந்து வர சத்தம் நம்ம காதுக்கு வேணா கேட்காம போகும். ஆனால் ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சு அட்மாஸ்பியரில் அந்த சவுண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், when you come to this place, இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரும்போது இங்கே இத்தனை பேருடைய ஜபமும் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கும். ஜபிச்சவங்க, ஜபிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருடைய ஜபமும் எங்கே இருக்கும்? பிகாஸ் சவுண்டு வேவ் என்ன ஆகாது, எண்ட் ஆகாது. கவனிக்கிறீங்களா? சவுண்டு வேவ் என்ன ஆகாது, எண்ட் ஆகாது. தயவுசெய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த கெமிஸ்ட்ரி கிளாஸ் வரும்போது என்ன ஐடியாவுக்கு போயிடுவோம் அப்படின்னா, எங்கள் கெமிஸ்ட்ரி மேம் பேர் ஷைனி. அவங்க உள்ளே வராங்கனாலே மைண்டில் ஒரு ஆஃப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை போட்டுருவோம். என்ன போட்டுருவோம்? மைண்டில் அவங்க வந்து என்ன எழுதினாலும் எனக்கு புரியாது, அவங்க வந்து என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது. அந்த ஆஃப் பட்டனுக்கு போகாதீங்க. எதையாவது நான் புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் உங்கள் பட்டனை ஆனாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ணாது, எண்ட் ஆகாது. அப்போ நாம பண்ற டிக்ளரேஷன் இருக்குல்ல, வாயை திறந்து அறிக்கையிடுறோம்ல, அந்த அறிக்கையின் சத்தம் தேவனுடைய பிரசன்னத்துல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அறிக்கையின் சத்தம் தேவனுடைய சமூகத்துல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். என் அறிக்கை ஒரு நாள் நிறைவேறும். அதனால தான் எப்போவுமே நானும் பாஸ்டரும் சொல்லுவோம், உங்கள் வாழ்க்கையில் எது தேவன் செய்யணும்னு நீங்கள் நினச்சாலும் அதை என்ன பண்ணுங்கன்னா எழுதி போட்டு அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, இதை நான் பார்க்கணும். சங்கீதம் 127:2-3, நான் உறங்கும் போதும் தூங்கும் போதும் எனக்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வசனம்? சங்கீதம் 100. நான் வசனம் கரெக்டாக தான் சொன்னேன். என்ன வசனம் தமிழில்? அவர் பிரியமானவர்கள் நித்திரை பண்ணும்போது கூட அவருக்காக என்ன வரும்? ஆசீர்வாதங்கள் வரும். It's senseless to work so hard, rising up so early. காலைல எந்திரிச்சு ஈவினிங் உறங்கி கஷ்டப்பட்டு ஒருத்தன் வேலை பார்க்கறது வேஸ்ட்டு. அவரை டிவோட்டா லவ் பண்ணுறவங்களுக்கு தேவன் அவங்க உறங்கும் போது கூட ஆசீர்வாதங்களை கொண்டு இருக்கிறார்னு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட வசனங்களை எழுதி ஒட்டி டிக்ளேர் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் டிக்ளரேஷன் அதை உங்கள் வாழ்க்கையில் நடக்காம என்ன பண்ணாது, போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ முதலாவது காரியம் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் அந்த 9 ஸ்ட்ராட்டஜியில் முதலாவது ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், போதும், உபதேசத்திலும். ஸோ இப்போ எதுக்காக இந்த 9 ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம்? 3000ன்றது டே டு டே லைஃப் ஸ்டைலாக மாறுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சர்ச்சில் நடந்தது, என்ன கீ, என்ன மாடல் சர்ச் ஆப்ரேட் பண்ணுச்சுன்றத பார்க்குறோம். கவனிக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்களேன், புரியுதா இன்னைக்கு மெசேஜ்?
என்ன சொல்றாங்க? ஏதோ புரியுதுன்றாங்களா? சரி, முதலாவது என்னது? உபதேசத்திலும். இங்கிலீஷ்ல faithfully devoted to the teachings of apostle. அவர்களை வழிநடத்தினவர்கள் உபதேசித்த உபதேசத்துல சபை தரித்திருந்தது. ஆமென். எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்ப பைபிள் இல்லைன்னு? ஆமாவா இல்லையா? அப்போ பைபிள் இல்ல, தோரா இருந்தது. அப்ப எதுல தான் இவங்க தரித்து இருந்தாங்க அப்படின்னா, தோரா அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க படிச்சு வளர்ந்திருக்காங்க. தோரா தெரியாத யூதன் இல்ல, தோரா தெரியாத ஜனங்கள் இல்ல. சோ இப்ப அவங்க படிச்சு தரித்து இருக்கணும்னா எதுல தான் படிச்சு தரித்து இருக்கணும்? இந்த அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த உபதேசத்துல. நான் சொல்லவா, லிசனிங் டு த வேர்ட், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது இருக்குல்ல, அதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட் திங் சர்ச் வளர்றதுக்கு. என்ன மேஜிக்கும் நடக்கலனாலும் பரவாயில்ல, பேசிக் ஃபர்ஸ்ட் திங் சர்ச் வளர்றதுக்கு என்னது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை உங்க காதுல போலனா, சாரி டு சே, நீங்க வளர முடியாது. என் காதுல போலனா நான் வளர முடியாது. பேசிக் ஃபவுண்டேஷன். போன வாரம் ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இன்ன வரையும் அவங்க வீடு மாறுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் வானகரத்தில் வீடு பார்க்கணும் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறாங்க, பேசும்போதே இதுதான் சொல்கிறாங்க, வானகரத்தில் வீடு பார்க்கணும். எனக்கு இந்த வாலிப பிள்ளைங்க அப்படி சொல்லும் போது கூட ஓகே அப்படி தோணும், ஏதோ கொஞ்சம் ரிசெப்டிவாக இருந்திருக்காங்கன்னு. அவங்க திடுதுப்புன்னு சொல்கிறாங்க, வானகரத்தில் வீடு பார்க்கணும் சிஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களால இங்க ஏரியாவில் வீடே பார்க்க முடியாதா, இல்லை இங்கே இருக்க முடியாதா? she is completely ready to shift herself, கம்ப்ளீட்டாவே ஷிஃப்ட் ஆக ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா எங்கேயோ வார்த்தை தான் தேவைன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சர்ச் growth வார்த்தை இல்லைன்னா வராது. பர்சனல் growth வார்த்தை இல்லைன்னா வராது. மேஜிக்லையும் டான்ஸிங் வர்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட், நல்ல மியூசிக் இஸ் இம்பார்ட்டன்ட், நல்ல இன்டீரியர் இஸ் எல்லாமே தேவை. ஆனா இதெல்லாம் என்னன்னா மேக்கப், அவ்வளவுதான். ஆனா ரியல் பியூட்டி இஸ் இன் தி ஸ்கின்ல. ஆமாவா இல்லையா? மேக்கப் எல்லாம் அப்படியே மேல 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 அப்படியே வெச்சறது தான் மேக்கப். ஆனா ரியல் பியூட்டி எங்க இருக்கு? வேர்ட்ல தான் இருக்கு. சபை வார்த்தையில வளரணும். அது இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரையும் வார்த்தை ஒரு பர்சனை ஒரு மினிஸ்ட்ரிக்கு அட்ராக்ட் பண்ணலைன்னா அவர்கள் அந்த சபையில நிலைக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இன்னைக்கு சொல்லலாம், கீர்த்தி நான் உனக்கு 5000 ரூபாய் தரேன் கீர்த்தி, என் கூட சர்ச்சில் இரு. நாளைக்கு 7000 ரூபாய் கொடுத்தா அவ இன்னொரு சர்ச்சில் இருப்பா. கரெக்டா? சபை எதை வச்சுதான் ஜனத்தை அட்ராக்ட் பண்ணணும்னா உபதேசத்தை வச்சுதான். see யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியில வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யாரா இருந்தது? அப்ப எவ்வளவு பேருக்கு தெரியும்? நீங்க இதை தூக்கும் போது எவ்வளவு பேருக்கு தெரியும்? இதை நீங்க கேட்கும் போது எவ்வளவு பேருக்கு தெரியும்? இதை நீங்க வாசிக்கும் போது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவனாவே இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் தேவனுக்காக ஒரு சபைக்கு போகலனா வேற எதுக்காக போவான்? அவன் இன்டென்ஷன் கரெக்டா இருக்குமா? புரியுதா நான் சொல்றது? பேசிக் சர்ச் எக்ஸ்பான்ஷனுடைய இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜி ஜனம் வார்த்தைக்காக போகணும். வார்த்தை ஒரு மனுஷனை அட்ராக்ட் பண்ணலைன்னா வேற எதுவும் ஒரு மனுஷனை அட்ராக்ட் பண்ணாது. ரோமர் 10:17 எடுங்களேன்.
ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேட்கறதுனால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எதை கேட்கறதுனால வரும்? நிறைய பேர் கொஞ்சம் லூசுத்தனமா கேள்வியினால வரும்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பான். விசுவாசம் எதனால வருமா? கேள்வியினால வரும் சிஸ்டர்னு உட்காந்து என்ன கேட்டுட்டு இருப்பான்? இது கேள்வினா கேள்வி கேட்கிற கேள்வி இல்ல. faith comes by hearing through the word of God or by the word of God. கவனிக்கிறீங்களா? சோ இந்த கேள்வின்ற காரியம் கேள்வி கேட்கிறது இல்ல, கேள்வின்ற காரியம் கேட்கிறதை பற்றி பேசுகிறது. அப்ப இப்படி வாசிங்க, ஆதலால் விசுவாசம் கேட்கிறதினாலே வரும், கேட்கிற தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென், ஆமென். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசத்தை எது இன்க்ரீஸ் பண்ண முடியும்? வார்த்தைய கேட்கறதுனால. நான் சொல்றேன், வேற எது கிடைக்குதுன்னு ஒரு சபையில போய் நம்ம உக்காந்தாலும் நம்ம வளர முடியாது. கர்த்தருடைய வார்த்தை வருதுன்ற ஒரு காரியத்துக்காக நம்ம உட்காரும் போது தான் நான் விசுவாசத்துல வளர முடியும். அதுக்கு நான் வளருகிறதற்கு எனக்கு சபை தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் விசுவாசம் எதனால வரும்? 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 நான் எதுக்காக சபைக்கு போகணும்? ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த சபை அனுதினமும் பெருகுச்சுல. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஜனங்கள் சீஷர்கள் அனுதினமும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்துல, வசனத்துல, வார்த்தையில தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வசனத்தை கேட்காதவன் ஊழியம் செய்ய மாட்டான். இதுதான் சான்ஸ். நான் உனக்கு கேட்கவா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சபைக்கு எல்லாரும் பைபிள் டைரியோட வந்துட்டு இருந்தாங்க. ஆனா பாஸ்டர்மா எப்ப ஐபேட் வாங்கினாங்களோ அப்பத்துல இருந்தே நீங்களும் போனுக்கு மாறிட்டீங்க. ஏன்? அது போனுக்கு மாறுறது தப்பு இல்லை. நோட்ஸ் எடுக்கிறோமா? பாஸ்ட் அடிக்கடி நான் வந்து ஆக்சுவலி பாஸ்ட் கிட்ட ஒரு காரியம் கேட்டேன். என்னன்னா, இந்த மெசேஜ் எடுக்கிறதுக்காக நிறைய வேர்ஷன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவேன். அப்படி வேர்ஷன்ஸ் ரெஃபர் பண்ணும்போது ஃப்ரீ ஆப்பை டவுன்லோட் பண்ணால் அதில் மார்க்கெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? மார்க் பண்ண முடியாது. இப்போது இப்படி என் பைபிள் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிற 12 கலர்ஸும் இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? ஆப்பில் மார்க் பண்ண முடியாது. ஸோ பாஸ்கிட்ட கேட்டேன், அப்போ ஒரு ஆப் இருக்குது, லைஃப் டைம் ஆக்சஸ் ஆப், 21,000 எல்லா வேர்ஷன் ஆஃப் பைபிள்லையுமே என்ன பண்ணலாம்? மார்க் பண்ணலாம். ஒரே ஒரு வாட்டர் 21,000 கொடுங்க, நான் என்ன பண்ணுறேன்? அந்த ஆப்பை வாங்கிக்கிறேன். ஸோ எல்லா வேர்ஷன் பைபிளையும், டிபிடி, மெசேஜ், ஆம்பிளிஃபைட், ஈஸி தமிழ், ஈஸி இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணலாம். ஒரே ஒரு வாட்டர் 21,000 கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாருமா, உனக்கு 21,000 என்ன, எவ்வளோ வேணா கொடுக்கலாம், ஆனால் அந்த ஆப்போட பாஸ்வேர்டை நீ மறந்துட்டுனா கூட மொத்தமும் போயிருமேமான்னாரு. என்ன சொன்னாரு? மறுபடியும் 21,000 கொடுக்க முடியும், மறுபடியும் ஆப் வாங்க முடியும், ஆனால் என்ன போயிடும்? ஆனா இன்னைக்கு நான் என் பைபிளை பார்க்கும்போது ஆண்டவர் எப்ப, எதை, எங்க, என்னைக்கு, எப்படி பேசினாருன்றது டேட் போட்டு, டைம் போட்டு இருக்கு. புரியுதா? ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஆப் யூஸ் பண்றதோ ஐபேட் யூஸ் பண்றதுக்கு இல்லை. ஹேவ் யுவர் ஓன் பைபிள், யுவர் டைரி, யுவர் ஜேர்னல். அதை திருப்பும் போது உன்னால ஜேர்னி பண்ண முடியுதா? அதோட ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களுக்கு கிளீனிங்க்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னல, பிள்ளைங்களுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் பைபிளை காமிச்சேன். அந்த பைபிளை நான் ஒதுக்கி வைக்க காரணம் என்ன தெரியுமா? எங்க போனாலும் எனக்கு முன்னாடி வெளிப்பட்ட வெளிப்பாடு தான் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வசனத்தை வாசிக்கும் போது முன்னாடி வெளிப்பட்ட வெளிப்பாடு தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? புதுசா அந்த இடத்துல இருந்து என்னால் வெளிப்பாடு எடுக்க முடியல. ஏன்னா வெளிப்பட்ட வெளிப்பாடுகள் ஆல்ரெடி
அங்க நிறைய இருக்கு. ஐ வாஸ் ஷோயிங் தெம். ஒருத்தர் அதில் கிண்டலாக கேட்குறாண்டே அங்கே வைடா அப்படின்னா, ஆக்சுவலி நாங்கள் பிரிச்சுட்டு இருந்தோம், இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு. ஒரு நல்ல உள்ள வைடான்னு கேட்டப்ப ஒரு நல்ல உள்ள என்கிட்ட கேட்குது, வேஸ்ட் இல்லையா பேக் பண்ணுறது இல்லையான்னு. எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். நல்லா சிரிக்கிறவன் எவனோ அவன் தான் கேட்டான் அதை. புரியுதா நான் சொல்றது? அதனால தான் நான் பைபிளை மாற்றினேன். ஜேர்னி பண்ணுங்க உங்க பைபிளோட. உபதேசத்தில் தரித்திருக்கும் போது தான் சபை வளரும். உபதேசத்தில் தரித்திருக்கும் போது have a habit of having Bible notes, write, scribble. Hallelujah, hallelujah. அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னது? உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும். அந்யோன்யம்ன்ற வார்த்தை ஃபெலோஷிப்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஃபெலோஷிப். ஃபெலோஷிப்னா அந்யோன்யம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். சமாதான கட்டினால ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணுமா. இதுதான் ஃபெலோஷிப்பிங். See, ஃபெலோஷிப்ன்றது எல்லாரும் ஒன்றாய் கூடி இருக்கிற ஒரு காரியத்தை தான் ஃபெலோஷிப் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூத் ஃபெலோஷிப். அந்த ஃபெலோஷிப்ல வாலிபர்களா வந்து ஒரு மனமா ஒரு காரியத்தை கிங்டம்க்கு நேரா செய்யறது. என்னது? கிங்டம்க்கு நேரா. கிங்டம்க்கு நேரான்னு சொல்லும்போது அப்படியே உட்காந்து 24 மணி நேரம் அந்நிய பாஷையிலேயே பேசிட்டு அப்படியே வசனங்களை மாத்திரம் பேசி கடந்து போவதில்லை. நீங்கள் வந்து நேற்று பிள்ளைங்க வந்து சொன்னாங்க, அக்கா நாங்கள் வந்து நேற்று ஈவினிங் நாங்கள் பிரியாணிக்கு போனோம் அப்படின்னு. நான் என்ன தெரியுமா சொன்னேன் அந்த பிள்ளைங்கிட்ட, உங்களுக்கு நான் சொல்லி வச்சுக்கிறேன்க்கா, ஏன்னா நாளைக்கு வந்து பிள்ளைங்களாம் சேர்ந்து பிரியாணிக்கு போகணுன்னு உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாதுல்ல அப்படின்னு. நான் சொன்னேன், டேய் ஃபன் பண்ணுங்கடா. ஆண்டவர் எப்படி சர்ச்சில் நீங்கள் எல்லாம் ஒன்றா வேலை செய்யும்போது இருக்காரோ அதே அளவுக்கு நீங்கள் வெளியில் போய் பிரியாணி சாப்பிடும்போது இருக்காருடா. ஆமென். என்னன்னா அந்த இடத்துல ஒன்னே ஒன்று தான் நான் பிள்ளைங்களுக்கு சொன்னேன், ஃபெலோஷிப்ல ஆண்டவர் இருக்காரு, ஆனா அந்த ஃபெலோஷிப்ல சின்னும் டெம்ப்டேஷனும் வராம பார்த்துக்கோங்க. பாவமும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் பேச்சுக்களும் வராம பார்த்துக்கோங்க. அங்க ஆண்டவர் இருப்பாரு. புரியுதா நான் சொல்றது? பிள்ளைங்க கூடி ஃபெலோஷிப் பண்றதுனால, பிரியாணி சாப்பிட்றதுனால, பிள்ளைங்க கூடி ஜோம் பண்ணும்போது யூத் ஃபெலோஷிப்ல ஆண்டவர் இருந்தாரு. ஆனா அந்த பிள்ளைங்க வெளியில போய் பிரியாணி சாப்பிடும்போது ஆண்டவர் இல்லையானா அப்படி கிடையவே கிடையாது. God was still there. God was still enjoying them eating biryani. I want you to understand. எப்ப கர்த்தரை விட்டு விலகி போறோம்னா அந்த பிரியாணி சாப்பிடும்போது when I invite temptation. ஒரு டெம்ப்டேஷனுக்கு தமிழ் என்ன? ஒரு சோதனையவோ இல்லைன்னா பிசாசனுடைய காரியங்களோ பாவத்தையோ அந்த கூடி இருக்கும்போது அங்க வந்து தேவையில்லாத காரியங்களை பேசுகிறதோ பண்ணுகிறதோ, அங்கதான் நான் யாரை இன்வைட் பண்றேன்? பிசாசை இன்வைட் பண்றேன். மற்றபடி நீங்க டூர் போறதா இருக்கட்டும், நீங்க ஜாலியா பீச்சுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல பிரியாணி சாப்பிட்றதா இருக்கட்டும், God is still there. ஆமென், ஆமென். ஒன்னே ஒண்ணுதான், ஏன் ஃபெலோஷிப்ல நான் ஆண்டவரை வச்சுக்கிறேன்னா இல்ல ஏன் ஃபெலோஷிப்ல நான் பிசாசை இன்வைட் பண்றேன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆல் ஆஃப் யூ இங்க இருக்கவங்க எல்லாரும் நாங்க ஒரு நாங்க we want to go out. Please go. Grow your fellowship. வளருங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா இந்த ஃபெலோஷிப்ல ஆண்டவருடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகுதா? அவ்வளவுதான். இந்த ஃபெலோஷிப்ல ஆண்டவருடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகுதா? ஜெராடு செல்வன் பிரதர் வெளில போறீங்க, பிரச்சனை இல்லை. பட் when we go, are we encouraging each other? நாங்க ஒருத்தர் என்கரேஜ் பண்றோமா? விசுவாசத்துல கட்டுறோமா? இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறோமா? அது கிங்டம் ஃபெலோஷிப். ஆமென். இங்க வசனம் சொல்லுது, அவங்க சமாதான கட்டினவர்களாய் அங்க இருந்தாங்க, கூடி வந்தாங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 133:1. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது
சொல்லுங்க, வாசம் பண்ணுவது. அதை ப்ராப்பரா வாசிங்க பாப்போம். சங்கீதம் 133:1. பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. யாருடைய பைபிள்லயாவது இதோ சகோதரர்கள் ஒருமித்து ஜெபிப்பது எத்தனை இன்பமும் எத்தனை என்னது நன்மையும் இன்பமுமா இருக்கிறதுன்னு போட்டிருக்கா? வாசம் பண்றதே அங்க ஆண்டவர் ரொம்ப ப்ளீஸ்டா இருக்காரு. ஹalleluya, hallelujah. If you come together, அருள் பிரதர், தேவஸ்த மாமா எல்லாரும் ஒன்னா இருந்து when they fellowship, ஆண்டவர் அங்க இருக்காரு. ஆமென். வாசம் பண்ணும்போது சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம், சிரிக்கலாம். புரியுதா? ஆனா அங்க எப்போ ராஜ்யத்தை அல்லாத பிசாசை இன்வைட் பண்ணுகிற வார்த்தைகளோ காரியங்களோ டாபிக்கோ பேச்சோ வரும்போது தான் அங்க யார் இருக்க மாட்டா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஃபெலோஷிப் பண்றது ஆண்டவருக்கு பிடிக்கும். ஹalleluya, ஹalleluya. ஒன்னே ஒன்று, இந்த சிங்கிள் பாய் சிங்கிள் கேர்ளோட ஃபெலோஷிப் போயிடாதீங்க. அப்புறம் சர்ச் எக்ஸ்பேன்ஷன் இல்லை, டிவிஷனில் வந்து நின்றோம். ஹalleluya. புரியுதா நான் சொல்றது? ஃபெலோஷிப்பை ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா ஃபெலோஷிப் பண்ணும்போது அந்யுன்யம் வரும்போது அங்க சபை எக்ஸ்பேண்ட் ஆகும். 3 பேர் உட்காந்து ஜோதி, ஜாய்சி, ஜெனிஃபர் உட்காந்து பேசும்போது அங்க ராஜ்யம் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது, பிசாசை இன்வைட் பண்ணாம காரியங்கள் நடக்கும்போது என்ன ஆகும்னா அங்க இன்னொருத்தர் சேர்க்கப்படுவாங்க. அங்க இன்னொருத்தர் சேர்க்கப்படுவாங்க. அந்த 5 பேரும் சேர்ந்து சபையில சேர்க்கப்படுவாங்க. ஹalleluya. ஃபெலோஷிப் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றத சொல்கிறேன், கவனிங்க. நம்ம 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னோம். அப்புறம் அனுதினமும் அதுவே லைஃப் ஸ்டைலாக மாறுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி ரேட் பேசணும். அது என்னது? 25 பேருக்கு ஒருத்தர் 25 பேரை மினிஸ்டர் பண்ணாங்கன்னு பேசணும், கரெக்டா? ஆனால் ஃபெலோஷிப் இருக்குல்ல, ஒருத்தர் 25 பேருக்கு இருந்தாங்க. இப்போ 25 பேர் 25 பேருக்கு இருப்பாங்க. பர்சனல் அட்டென்ஷன் ஃபெலோஷிப்ல கிடைக்கும். கவனிக்கிறீங்களா? இப்போ நாங்க 2 பேர், இங்க வா தம்பி, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றோம். அந்த ஃப்ரெண்டுக்கு இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஆனா மாஸ் கிரவுட்ல 25 பேருக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? ஒருத்தர் இருந்தாங்க. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் மேக்ஸ். 25 பேருக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை சந்திக்கும் போது ஒருத்தருக்கே எத்தனை பேர் இருக்காங்க? புரியுதா? அப்ப இந்த ப்ராபபிலிட்டி சர்ச் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கும். when the fellowships are done right, சர்ச்சில் ஃபெலோஷிப் கரெக்டா ஒரே விஷனோட கரெக்டா பண்ணும்போது, when the fellowship is done right, church expands. எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்னா, ஒரு டைனமைட் மாதிரி, ஒரு ஆட்டம் பாம் வெடிக்கிற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஹalleluya. சர்ச்சில் ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென், ஆமென். இங்க by any chance is there anybody called connected with the name அன்பு? அன்புன்ற பேரோட யாருக்காவது தொடர்பு இருக்கா? இருக்கா இல்லையா? தூக்கிடு இல்லை இறக்கிடு. என்ன, யார் அன்பு? அப்ப எந்திரிச்சு குதிச்சு நின்று இருக்கணுமே தம்பி. ஜெரால்டுடைய பேர் அன்பு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் ஊழியத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. உனக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் உன்னை ஆண்டவருடைய புல்பிட்டில் ஊழியம் செய்ய அழைச்சிருக்காரு. அது உனக்கு தெரியும். டோன்ட் ரன் அவே. யூ ஹாவ் அ கால் ஆஃப் காட் அப்பான் யுவர் லைஃப்.
I want you to take this very serious as a final call. இந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஃபைனல் அண்ட் என்னது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போர்டிங் கால்னு சொல்லுவாங்க. This is your last and final boarding call. God is calling you to serve him. ஆண்டவர் அழைக்கிறாரு, ஊழியம் செய்ய அழைக்கிறாரு. Get serious. I want you to grow more closer to God. There is an encounter waiting for you. ஆண்டவருடைய முக தரிசிப்பு உனக்காக வெயிட் பண்ணுது. இன்னும் நிறைய நேரத்தில் நீ I see you suffering to connect with God. Suffering to connect with God. God is saying, I want you to get connected. Sit in my presence. He will use you. Hallelujah. Hallelujah. சர்ச்சில் ஃபெலோஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சர்ச்சில் ஃபெலோஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது மூன்றாவது காரியம், அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும். அப்பம் பிட்குதல் அப்படின்னா நம்ம எப்போவுமே நம்ம மைண்டுக்கு வர்றது என்னது கம்யூனியன். கம்யூனியன் மைண்டுக்கு வர்றது கரெக்டு, ஆனால் கம்யூனியனை யோசிக்கிற விதம் தப்பு. கம்யூனியன் மைண்டுக்கு வர்றது, திருவிருந்துன்னு மைண்டுக்கு வர்றது கரெக்டு, ஆனால் திருவிருந்தை யோசிக்கிற விதம் தப்பு. பழைய ஏற்பாட்டில் கம்யூனியன் இப்போ மாதிரி குட்டி வேஃபரும் ஜூஸும் சேர்த்து 3 ரூபா 50 காசுக்கு விற்கல. தெரியுமா உங்களுக்கு? குட்டி வேஃபரும் அந்த ஜூஸும் பேக் எவ்வளோ? 3 ரூபா 50 காசு இஎல்எஸ்ல. அதனால தான் நம்ம வாங்கலை, ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி. புரியுதா? கோவிட் டைமில் வாங்கினோம். கவனிங்க, அது கவனன்ட் மீல் இல்லை. அது என்ன இல்லை? உடன்படிக்கையின் மீல் இல்லை, உடன்படிக்கையின் உணவு இல்லை. கவனன்ட் மீல்ன்றது இதுக்கு முன்னாடி அந்யோன்யம் பார்த்தோம்ல, அந்த அந்யோன்யம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய விருந்து இருக்குமா. ஆக்சுவலி இந்த ஃபாரின் போயிட்டு சர்ச் அட்டென்ட் பண்ணிட்டு அங்கே சர்ச் கல்ச்சரில் இருந்து வந்தவங்களுக்கு தெரியும், எப்போ ஃபெலோஷிப் இருந்தாலும் அங்கே என்ன இருக்கும்? பூவா இருக்கும். ஏன்னா அதுதான் கவனன்ட் மீல். ஏன் கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுறோம்? ஒரு 2 நபர் உறவுக்குள்ளாய் இணைந்ததை கொண்டாடும் விதமாக தான் கல்யாணத்துக்கு என்ன பண்றோம்? சாப்பாடு போடுறோம். அதுதான் கம்யூனியன் மீல். ஸோ கம்யூனியன் நம்ம நினைக்கும் போது, அப்பம் பிட்குதல்னு நினைக்கும் போது எதை நினைக்க கூடாது? எதை நினைச்சிடக்கூடாது? 3 ரூபா 50 காசு வேஃபரும் கிரேப் ஜூஸும் நினைக்க கூடாது. நான் சொல்றேன், அது எந்த அளவுக்கு ஹோலியோ அதே அளவுக்கு ஹோலி நான் என் ஃபெலோஷிப்ல சக நண்பர்களோடு தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் சாப்பிடுற பிரவுனியும் நான் சாப்பிடுற சாம்பார் சாதமும் வேற வழியே இல்லாம நான் செய்யற மேகியும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா நான் சொல்றத? அது கம்யூனியன் மீல். இட்ஸ் a love feast. அன்பின் அடையாளம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ ஃபெலோஷிப்போட நிறுத்திக்கிறது இல்லை. அங்கே ஒரு அதை பழகி 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 தான் இன்னைக்கு வீட்டு கூட நடத்தினா டீயும் மேரி பிஸ்கெட்டும் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? அதை பழகி 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 திராட்சை ரசமும் வேஃபரும் கொடுக்க முடியாததுனால எதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க? வீட்டு கூட்டமாக டீயும். ஐயோ, அந்த மேரி பிஸ்கெட் டீயில் நனைஞ்சும் தொலையாது, ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, எல்லாவனும் 2 தான் எடுப்பான்னு தெரியும், ஆனாலும் அதையே கொடுப்பாங்க. See, it is not about that. It is not about that. நான் அங்கே ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னா, நான் அங்கே தேவனை இன்வைட் பண்ணுறேன்னா, என் ஃபெலோஷிப் ரைட்டாக இருக்கும்போது, என்னுடைய அப்பம் பிட்குதல் ரைட்டாக இருக்கும்போது ஜனங்க அந்த இடத்துக்கு புல்லுன்னு ஆவாங்க. நான் சொல்கிறேன், விவேக் ஆக்சுவலி ஃபாரினில் மெடிசன் படித்தவங்க. யோசிச்சு பாரு, எத்தனை ஃப்ரெண்ட்ஸை நாம் அங்கே இருக்கிற ப்ரௌனிக்காக கூப்பிட்டு போயிருப்போம், அங்கே இருக்க பீஸாக்காக கூட்டிகிட்டு போயிருப்போம், அங்கே இருக்க சாப்பாட்டுக்காக எத்தனை வாட்டி நம்மளே அதுக்காக போயிருப்போம். உண்மைங்க, நான் ஜோக்கு சொல்லலை. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, சாப்பிட்டியான்னு கேட்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க.
பாதி நேரம் அது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் காசு எப்படி மேனேஜ் பண்ணுறது கூட தெரியாது. 15 நாளில் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த வெட்னஸ்டே தேர்ஸ்டே நடக்கிற ஃபெலோஷிப்போட சாப்பாட்டுக்காகவே ஃபெலோஷிப்புக்கு ஓடுவோம். நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் நல்லா ராஜா வீட்டு கண்ணு குட்டியாட்டம் கஞ்சி குடித்தாலும் நல்லா வளர்ந்துருக்கீங்க எல்லாரும். பட் ஆனால் சொல்கிறேன், ஃபுட் வில் இன்வைட் பீப்புள். அது உண்மை. ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, சாப்பாடு ஜனத்தை இன்வைட் பண்ணும். ஆமென். புரியுதா? சர்ச்சினுடைய குரோத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபுட்டாக இருந்தது. புரியுதா? ஆனால் என்ன நடக்கக்கூடாதுன்னா, எபேசு சபை மாதிரி, எபேசா 1 கொரிந்தி சபை மாதிரி நடக்கக்கூடாது. கொரிந்தி சபையிலையும் கவனன் மீல் இருந்தது. என்னது இந்த தமிழ் என்ன வருது, அப்பம் பிட்குதல் இருந்தது கொரிந்தி சபையிலையும். ஆனால் கொரிந்தி சபையில் அபாத்திரம்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஏன்னா சர்ச்சில் கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி ஏன் நிறுத்தணும் தெரியுமா? இன்னைக்கு நிறைய உண்மை சர்ச்சில் வெளில வருது என் வாயிலிருந்து. ஏன்னா கிறிஸ்மஸ் சர்வீஸ் 8:30 மணிக்கே உள்ள வர்றது கிடையாது. எத்தனை மணிக்குள்ள வருவாங்க? 12 மணி. எப்படியும் சோறு போடுறேன்னு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, சர்வீஸை இழுத்துருவானுங்க. 11:30க்கு சாப்பாடு தர மாட்டானுங்க. ஸோ வர்றதே எதுக்காக தான்? அது அபாத்திரமா பானம் பண்றது. புரியுதா? எனக்கு ராஜ்யம் வேணாம், ஆண்டவர் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், வார்த்தை வேணாம், தேவ பிரசன்னை வேணாம், அங்க இருக்கிற பிரியாணி வேணும். அது அபாத்திரமா பானம் பண்றது. அதனால தான் நானும் பாஸ்டரும் பார்த்தோம். கிறிஸ்மஸ் ஆச்சு, நியூ இயர் ஆச்சு, ஈஸ்டர் ஆச்சு, என்ன இல்லை பாலாஜி பிரதர் ஒரு டீயும் பண்ணியும் போடுங்க, முடிஞ்சா. புரியுதா நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா? ஃபெலோஷிப்ன்றது கிங்டம் சென்டரா இல்லைன்னா அது அபாத்திரமா பானம் பண்றதா மாறிடுது. என்னுடைய இன்டென்ஷன் மாறுச்சுன்னா அது அங்க God is not pleased. அது ஃபுட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். புரியுதுங்களா? ஸோ என்னுடைய ஃபெலோஷிப் டைம்ல என்னுடைய என்ன சொல்றது, அந்யோன்ய டைம்ல அப்பம் பிட்குதல் மேஜரா நின்னுறக்கூடாது. அதனால தான் நானும் பாஸ்டரும் சொல்லுவோம், உங்களால எதுவுமே செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, செய்யாதீங்க. ஏன்னா நாளைக்கு வீட்டு கூட்டம்ன்ற ஒன்று செய்யணுன்றதுக்காக செஞ்சு நாம போனதுக்கு அப்புறம் கணவன் மனைவியும் கடன் பிரச்சனையில் அடிச்சுப்பாங்க. அது God is not pleased. அதனால தான் சொல்லுவோம், தயவு செய்து எதுவும் செய்யாதீங்க. தயவு செய்து அதுக்கு மூழ்காத மேரி பிஸ்கெட்டை எவ்வளவோ மேலு. ஏன்னா அதனால என்ன வராது, அந்த வீட்டுக்கு கடன் பிரச்சனை வராது, சண்டை வராது. புரியுதா? ஸோ அப்படி ஃபுட்டு மேல எப்ப இன்டென்ஷன் மாறி ஃபெலோஷிப் இல்லாம, ராஜ்யம் இல்லாம, தேவன் இல்லாம, வார்த்தை இல்லாம, ஆராதனை இல்லாம எப்போ இதை சாப்பிட்டா அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வருதோ அப்ப சொல்றாரு, அபாத்திரமா பானம் பண்ணாதீங்க. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு 3 ஸ்ட்ராட்டஜிஸ், சபை வளருகிறதற்கான 3 காரியங்களை பார்த்துருக்கிறோம். தேவனுடைய பிரைமரி உபதேசத்தில் வளரணும். ஃபெய்த்ஃபுல்லி தே டிவோட்டட் டு த டீச்சிங்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். ஆண்டவரே, எங்களுடைய சபை வார்த்தையில் வளருகிற சபையாய் இருக்கட்டும். ஆண்டவரே, வார்த்தையை மையப்படுத்தி வளருகிற சபையா இருக்கட்டும். வார்த்தை எங்களுடைய ஊழியத்தினுடைய கோரா இருக்கட்டும். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுதான் தேவனே, அதுதான் தேவனே. நாங்க தேவனை கேட்க, தேவனை தரிசிக்க, தேவனை பெற்றுக்கொள்ள நாங்க சபைக்கு போறோன்ற அந்த தாட்டை எங்களுடைய ஆத்துமாக்களுக்குள்ளாய் ஓப்பன் பண்ணுங்க. அந்த சிந்தையை ஓப்பன் பண்ணுங்க, அந்த எண்ணங்களை ஓப்பன் பண்ணுங்க. சபையினுடைய கல்ச்சர் அண்ட் இன்டென்ஷன் மாறட்டும். ஆண்டவரே, சபையினுடைய கல்ச்சர் அண்ட் இன்டென்ஷன்ஸ் மாறட்டும்.
நாங்கள் ஏன் சர்ச்சுக்கு போகிறோன்றதுல ஒரு ஹார்ட்டில் ஒரு கிளாரிட்டி கொடுங்க. இது ஒரு ரிலிஜனை, ஒரு மதத்தின் வேலை அப்படின்றதுக்காக நாங்கள் சர்ச்சுக்கு வரல. நாங்கள் சபைக்கு வர்றதுனால அப்பாடா இயேசுக்கு போய் அட்டண்டன்ஸ் போட்டாருன்னு நாங்கள் சபைக்கு வரல. நான் இங்கே சபைக்கு வர்றது வார்த்தையாக இருக்கிற தேவனை பெற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, வாங்கி கொள்ள. சங்கீதம் 23:4 வசனம்னு நினைக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கிறீர். அந்த தாவீதுக்கு ஒரு நாள் பிரச்சனை கரடியா இருந்தது, இன்னொரு நாள் பிரச்சனை கோலியாத்தா இருந்தான், இன்னொரு நாள் பிரச்சனை சவுலுக்கு பயந்து குகைக்குள்ள கடந்தான். ஸோ அவன் வாழ்க்கையில பிரச்சனை மாறிக்கிட்டே இருந்தது. தாவீதுனுடைய கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் நீர் என் கூட இருக்கிறீங்க. அதுதான் கான்ஃபிடன்ஸ். கரடியோட நீங்க என் கூட இருந்தீங்க, கோலியாத்தோடு என் கூட இருந்தீங்க, இப்போ மரண இருளையும் என் கூட இருக்கிறீங்க. ஸோ பிரச்சனை வேணா சீசனுக்கு ஒரு டைம் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனா என் கூட மாறாம இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டது யாருன்னா, தேவரீர் நீர் என் கூட இருக்கிறீர். யோசிச்சு பாருங்களேன், சிஎம்மா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், அவங்களுடைய பொசிஷன் மட்டும் அவங்க கிட்ட இருந்து அந்த சீட்டு மட்டும் போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எல்லாமோ என்னென்னமோ மேஜிக் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்றாங்க, அந்த சீட்டை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு, நான் தான் இருப்பேன் அப்படின்றதுக்கு எல்லா வேலையும் பண்றாங்க. ஆனா தாவீது ராஜான்ற சீட்ல உட்காந்துக்கிட்டு இன்னொரு காரியத்துக்காக ஆசைப்படுறாரு. என்னன்னா, சங்கீதம் 52 உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. நான் ஆசைப்படுறது அந்த ராஜா சீட்டுக்கு இல்லை, அந்த சிஎம் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் சீட்டுக்கு இல்லை. அது வரும், அது போகும். நான் ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைக்கிறது உங்க சமூகம், நான் ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைக்கிறது உங்க பிரசன்ஸ். தேவரீர் என் கூட இருக்கிறீன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது கரடியா இருந்தாலும், கோலியாத்தா இருந்தாலும், குகையா இருந்தாலும், சொந்த குடும்பமாவே இருந்தாலும், எல்லாத்தையும் மாத்தி போட தேவரீர் என் கூட இருக்கிறது மோர் தென் எனஃப். ஆண்டவர் என் கூட இருக்கிறது மோர் தென் எனஃப். அப்பா, இன்னைக்கு பாடல் பாடினது போல எங்க சபை ஒரு டிரான்சிஷனுக்குள்ள போகுது. இந்த ஊழியத்துக்கு நீங்க ஒரு மேஜர் டிரான்சிஷன் தரீங்க. இந்த டிரான்சிஷன்ல தேவரீர் எங்க கூட இருங்க. உங்க சமூகம் தான் இன்னைக்கு காலைல பாடினது போல, உங்க பிரசனம் தான் எங்க முகவரி. எங்க முகவரியை நாங்க ரைட்டா வச்சுக்கும் போது எல்லா டெலிவரி பாய்ஸும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அட்ரஸ் கரெக்டா எழுதுங்க, நான் டெலிவர் பண்ணிடுறேன்னு தான் சொல்லுவாங்க. அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க, நாங்கள் வந்து சேர்ந்துடுறோம் தான் சொல்லுவாங்க. எங்கள் சபையினுடைய அட்ரஸ் உங்கள் பிரசன்னமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் சபையினுடைய அட்ரஸ் உங்கள் பிரசன்னமாக இருக்கட்டும். அது நாங்கள் சொமாலியாவில் போய் சர்ச் வச்சா கூட எங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா, எங்கள் கிட்ட நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிற அத்தனை ஆத்மாவே கொண்டு வந்து சேர்த்துருவீங்க. எங்கள் சபையில் இருக்கிற அட்ரஸ் கரெக்டாக இருக்கட்டும். எங்கள் அட்ரஸ் உங்கள் பிரசன்னம் தான் ஆண்டவரே. உங்க பிரசனம் தான் எங்க முகவரி, உங்க பிரசனம் தான் எங்க முகவரி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உங்க பிரசனத்தை நாங்க கரெக்டா பிடிச்சுக்க உதவி செய்யுங்க. உங்க சமூகத்தை நாங்க கரெக்டா பிடிச்சுக்க உதவி செய்யுங்க. சீட்டு, பொசிஷன், ஜாப் இல்ல ஆண்டவரே. தாவீது கேட்குற மாதிரி ஒன்னே ஒன்று கேட்குறோம், உங்க சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாதீங்க. உங்க பிரசனம் தான் இந்த மினிஸ்ட்ரியினுடைய அட்ரஸ், உங்க பிரசனம் தான் இந்த ஊழியத்தினுடைய அட்ரஸ், உங்க பிரசனம் தான் எங்களுக்கு முகவரி. எங்களை நிலை நிறுத்த வைக்கிறது உங்க பிரசனம், எங்களை நிரூபிக்கிறது உங்க பிரசனம்.
உங்க பிரசன்னத்தை நாங்க சரியா பிடிச்சுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது பகுதி, உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே, உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே, விலை போகார் என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே, விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே, உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. சொல்லுமா, உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. காலை வேளை ஆண்டவரே, நாங்கள் உன்னையோட தான் கேட்கிறோம், எங்களுடைய அட்ரஸை உங்களுடைய பிரசன்னமாவே வைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நாங்க என்ன நாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, உம்முடைய பிரசனம் எங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறத நாங்க பார்க்கணும், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கணும். நீர் எங்க வாழ்க்கையில வெளிப்படுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. நாட்கள் ஆண்டவரே, சபையில நீங்க வெளிப்படுங்க, அன்பு ஐக்கியத்தில் பலப்பட எங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவரை நாங்கள் நேசிக்குவோம், பலப்படுத்துவோம், எங்களுக்கு உதவி செய்வீராக. லார்ட், யூ டிட்ன்ட் டை ஃபார் when, நீங்க சும்மா மரிக்கவில்லை, உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய சபைக்காக ஆண்டவரே. இதை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம், அழகுபடுத்துவோம், எங்களுக்கு உதவி செய்வீராக. help us to build your church, சபையை கட்டி எழுப்ப ஆண்டவரே, ஆத்துமாக்களால நிரப்பவும், இன்னும் அநேக வழி இல்லாத பிள்ளைகள் எடுத்து கட்டுகிற ஒரு ஆலயமாய் எங்களை எடுத்து கட்டுவீராக ஜெபிக்கிறேன். அநேக உடைந்து போன ஜனங்களுக்கு எங்களை பதில்களாய் மாற்றுவீராக ஜெபிக்கிறேன். எங்கள் நிமித்தமாக உம்முடைய ராஜ்யம் மகிமைப்படட்டும், மேன்மையாகட்டும், வெளிப்படட்டும் ஜெபிக்கிறோம். உன்னே ஒண்ணுதான், நாங்க சிறுக நீங்க பெருகுவீராக, நாங்க சிறுக நீங்க பெருகுவீராக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வாரம் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய செழிப்பு, தேவனுடைய சுகம், தேவனுடைய விடுதலை வெளிப்பட்டு ஆண்டவரே சந்தோஷமாய் அற்புதமாய் எழுந்து கட்டுவீராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவே என் முழு உளமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய வழிநடத்துதல் உங்களோடு இருந்து இந்த வாரம் முழுவதும் உங்களை அற்புதமாய் நடத்துவதாக. ஆமென். ஆமென். God bless you.